ஹாய் வியாஸ், வெல்கம் டு ட்ரெண்டி வேரா காஸ்டியூம். ஸோ இன்றைக்கி ஒரு பியூட்டிஃபுல்லான டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஆரி ஆன்லைன் கிளாஸில் சஜிதா பானு அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் ரொம்பவே ஃபேப்லஸாக சர்தோசி ஒர்க்குக்கு எலிஃபென்ட் டிசைன் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது இல்லைங்களா? தென் அடுத்து வெண்ணிலா அப்படிங்கிற நம்ம ஆரி ஆன்லைன் கிளாஸ் ஸ்டூடெண்ட் ரொம்பவே சூப்பர் டூப்பராக பீகாக் டிசைன் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேர்த்துக்கும் கிரேட் விஷஸ் கன்வே பண்ணிக்கலாம். நம்ம ஆரி ஆன்லைன் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறோங்க. ஆரி நீடில் எப்படி ப்ரொஃபஷ்னலாக டிசைன் பண்ணணும்னு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் இண்டிவிஜுவலாக நம்ம வந்து ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் வாட்ஸ்அப் 6380722251. ஸோ இன்றைக்கான டிசைனை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ இன்றைக்கி நம்ம டாசல் தாங்க பண்ண போகிறோம். டாசல் பண்ணுறதுக்கு கேன்வாஸில் இப்படி ரஃப்பாக வரைஞ்சிருக்கேன். சென்டரில் ஒரு ஃப்ளவர் இருக்கிற மாதிரி, ஃப்ளவரோட ஓரத்தில் வந்து ஐ ஷேப் ஸ்டோன், திலகம் ஷேப் ஸ்டோன் எல்லாம் வச்சு பார்த்து சைஸுக்கு ஏற்ற மாதிரி வரைஞ்சிருக்கேன். அதை சுற்றி நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போது இது தாங்க டெம்ப்ளேட்டு. ஆக்சுவலி இது வந்து அந்த மெட்டீரியல் எல்லாம் வச்சு பார்த்து கரெக்டான சைஸில் வந்த டெம்ப்ளேட். இப்போ என்ன பண்ணுறேன்னா, இதை ஃபஸ்ட்டு ட்ரேஸ் எடுக்கிறேன். பிங்க் கலர் சில்க் காட்டன் கிளாத் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு தடவை ட்ரேஸ் எடுத்துகிட்டு கொஞ்சம் இடைவெளி விட்டு ரெண்டாவது ஒரு தடவை ட்ரேஸ் எடுத்துக்கோங்க. இப்போ சென்டரில் லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த பாட்டம் இருந்துச்சு இல்லைங்களா, ஃபஸ்ட்டு டெம்ப்ளேட்டோட பாட்டம்லேருந்து 5 சென்டிமீட்டர், இன்ச்சஸ் இல்லை சென்டிமீட்டருக்கு ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க. இது வந்து செகண்ட் டெம்ப்ளேட், அதோட பாட்டம்லேருந்து 5 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த டெம்ப்ளேட்டை திருப்பி அந்த 5 சென்டிமீட்டர் மார்க் பண்ணியிருந்தீங்க இல்லைங்களா, அதுக்கு கீழே பார்த்து வச்சு எகெயின் ஒரு ட்ரேஸ் எடுங்க. இது 3வது டெம்ப்ளேட். திருப்பியும் இதை வந்து ட்ரேஸ் எடுத்திங்கன்னா 4, அடுத்து 5வது தடவை ஒரு ட்ரேஸ், திருப்பி 6வது தடவை ஒரு ட்ரேஸ், எகெயின் 7th டைம் ஒரு ட்ரேஸ், அட் லாஸ்ட் 8th டைம். ஸோ 8 தடவை நீங்கள் வந்து சேம் டெம்ப்ளேட்டை ட்ரேஸ் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இதுக்கு உள்ளே நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ இங்கே சென்டரில் லைன் போட்டல, அது கண்டிப்பாக ப்ராப்பராக சென்டராக பார்த்து தான் அந்த லைன் இருக்கணும். அதை மறந்துடாதீங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன்னா, அந்த 2 கார்னர் ரைட் அண்ட் லெஃப்ட் சைட், அப்புறம் டாப் அண்ட் பாட்டமில் க்ளூ அப்ளை பண்ணுறேன். டாப் அண்ட் பாட்டமில் திலகம் ஷேப் ஸ்டோன் பிங்க் கலர் கொடுக்குறேன். ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் வரைஞ்சிருந்தேன் இல்லைங்களா, அந்த இடத்துக்கு கரெக்டாக ஐ ஷேப் ஸ்டோன் நான் கொடுத்துட்ருக்கேன். இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்துட்டிங்கன்னா, சென்டரில் இருக்கிற கேப்பில் ரவுண்ட் ஷேப் ஸ்டோன் இருக்குது இல்லைங்களா, அது ஆரஞ்சு கலர், ஆரஞ்சு வித் எல்லோ ஷேடில் இருக்கும். ஸோ அதை நான் இப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது நல்லா ட்ரை ஆக விட்டுருங்க. சென்டரில் ரவுண்ட் ஷேப் கிளிப் ஸ்டோன் வந்து கொடுத்துருக்கேன். இது ட்ரை ஆனதுக்கப்புறம் டாப்லேருந்து நீடில் வெளியே எடுத்துக்கோங்க. அதாவது த்ரெட்டை வெளியே எடுத்து சுகர் பீட் இருக்குது இல்லைங்களா, சுகர் பீட் வந்து திலகம் ஷேப் ஸ்டோனை சுற்றி கொடுத்துட்ருக்கேன். இது சைஸ் ரொம்ப சின்னது. ஸோ 5-6 சுகர் பீட்ஸ் ஒன்ஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ண முடியாது. திலகம் ஷேப் ஸ்டோன் ரொம்ப சின்னதாக இருக்குது இல்லைங்களா, ஸோ 2 ஆர் இண்டிவிஜுவல் சுகர் பீட்ஸ் ஒன் ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க. இப்போது இங்கே ஒரு சுகர் பீட் கொடுத்துட்டு அடுத்து இந்த இடத்துல வச்சு ஒரு நாட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ரவுண்ட் ஷேப் அண்ட் ஐ ஷேப் எல்லாத்துக்குமே சுகர் பீட் வச்சு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அடுத்து சென்டரில் ஒரு கிளிப் ஸ்டோன் கொடுத்துருந்தோம் இல்லைங்களா, அதோட சுற்றி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு திலகம் ஷேப் ஸ்டோன் இருக்குது இல்லைங்களா, கிளிப் ஸ்டோனு, அதை இப்படி ஃப்ளவர் மாதிரி கொடுத்துட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி இது கொடுத்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு சென்டர்லேருந்து நீடில் வெளியே எடுத்துக்கோங்க. சில்க் த்ரெட்டு 8 ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்கிற மாதிரி எடுத்துருக்கேங்க. 3 தடவை வைண்ட் பண்ணி இப்படி இறக்குறேன். அப்போ ஃப்ரெஞ்ச் நாட் நமக்கு நீட்டாக கிடைக்கும். ஸோ இதை என்ன பண்ணுறேன்னா, இங்கே இடையில கொஞ்சம் கொஞ்சம் கேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேப்பில் ரேண்டமாக இப்படி வந்து ஃப்ரெஞ்ச் நாட் கொடுக்குறேன். இப்போ ரேண்டமாக ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டுங்க. பேக் சைட் ஃப்ரேமை வந்து ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ரெஞ்ச் நாட் த்ரெட் இருந்துச்சு இல்லைங்களா, அதை இப்படி நாட் போட்டுக்கலாம். ஸோ இங்கே விட்டிங்கன்னா லூப் கிடைக்கும். அந்த லூப்புக்குள்ளே விட்டு இப்படி வந்து த்ரெட்டை டைட்டாக பிடிச்சி இழுத்திங்க அப்படின்னா அந்த இடத்துல அப்படியே முடிச்சு விழுந்துடும். ஸோ சீக்கிரமாக நம்ம வந்து நாட் போட்டுடலாம். ஓகே, டன். இப்போ ஃப்ரேமை அகெயின் ஃப்ரண்ட்டில் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. நாட்டு போட்டு எடுத்துக்கோங்க. மெட்டீரியல் வச்சு ஒர்க் பண்ண போகிறோம். அதாவது பேர்ல் எடுத்துருக்கேன். நம்பர் 4 பேர்ல் எடுக்கிறேன். இதை வந்து இந்த இடத்துல வச்சு ஒரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு நாட் போட்டுக்கோங்க. அகெயின் இங்கேருந்து நீடில் வெளியே எடுக்கிறேன். இங்கே ஒரு பேர்ல் வச்சுட்டு இங்கே ஒரு நாட் கொடுக்குறேன். ரொம்ப தள்ளி தள்ளி பேர்ல் வச்சுருக்கீங்கன்னா நாட்டு போட்டு ஸ்டார்ட் பண்ணணும். இது எல்லாமே ஒரு பர்டிகுலர் இடத்துக்குள்ளே தான் நம்ம ஒர்க் பண்ணுறோம். ஸோ அதனால் நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ண வேண்டாம். பட் ஒவ்வொரு பேர்லுக்கும் கண்டிப்பாக நாட் போட்டு முடிக்கணும். சரிங்களா? இது கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இது எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ அந்த எல்லா கேப்லேயுமே ஜஸ்ட் சுகர் பீடை மட்டும் கொடுக்குறேங்க. ஸோ சுகர் பீட் வந்து 2 or 3 சுகர் பீட்ஸ் ஒன் ஸ்டிச்சஸ் கொடுக்குறேன். ஸோ கேப்பெல்லாம் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், பொடி பொடியாக. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு சுகர் பீட் இல்லை ரெவண்டு சுகர் பீட் வச்சு கேப்பை ஃபில் பண்ணிடுங்க.
ஸோ கேப் ஃபுல்லாக ஃபில் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்டோன் இருந்துச்சு பார்த்தீங்களா, ஸோ திலகம் ஷேப் ஸ்டோனுக்கு நடுவில் கேப் இருந்துச்சு. அதனால் அந்த கேப்பை வந்து அப்படியே விட்டால் ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ அங்கேயுமே ஃப்ரெஞ்ச் நாட் கொடுக்குறேன். பிகாஸ் சுகர் பீட் உள்ளே போகாது. ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்துட்டா நம்மளுக்கு ஈஸியாக ஒர்க்கும் கம்ப்ளீட் ஆயிடும் இல்லைங்களா, அதனால். இப்போ இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த இடத்துல அவுட்லைனுக்கு செயின் ஸ்டிச் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி செயின் ஸ்டிச் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மறக்காமல் ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கோங்க. டபுள் லேயருக்கு செயின் ஸ்டிச் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் வந்து சிங்கிள் லேயருக்கு மேலே கொடுத்துக்கலாம். நான் ஜிக்ஸாக் தான் கொடுக்குறேன். செயின் ஸ்டிச்சோட ரைட் சைடில் ஒரு ஸ்டிச், லெஃப்ட் சைடில் ஒரு ஸ்டிச், அப்படி நீங்கள் மாற்றி மாற்றி கொடுத்துட்டிங்கன்னா நீட்டாக உங்களுக்கு ஜிக்ஸாக் கிடச்சிரும். ஓகே, டன். இதே மாதிரி ஜிக்ஸாக் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுங்க. கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இதுதான் இதோட ஃபைனல் லுக். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த சென்டரில் 5 சென்டிமீட்டர் கேப் விட்டுருந்தோம்ல, அதில் செயின் ஸ்டிச் ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் போட்டிருந்தோம் இல்லைங்களா, அதுக்கு பக்கத்தில் இருந்து நீடில் வெளியே எடுத்து திருப்பி அதே இடத்துல குத்திக்கோங்க. எகெயின் சேம் அதே இடத்துல நீடில் இப்போ வெளியிடுங்க. டியூப் பீட் இருக்குது இல்லைங்களா, அது ரொம்ப பெருசு இல்லை, மீடியம் சைஸ், ரொம்ப பொடியும் கிடையாது. இதை வந்து டியூப் பீட் நான் இப்படி செலக்ட் பண்ணுறேன். இது எவ்வளோ தூரத்துக்கு இருக்குன்னா, அந்த 5 சென்டிமீட்டர் மேலே இருக்கிற டாசலையும் கீழே அந்த டெம்ப்ளேட் மாதிரி ரெடி பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுற அளவுக்கு எடுத்து இப்படி இறக்கிடுங்க. இறக்குறது கண்டிப்பாக அந்த ஜிக்ஸாக் ஸ்டிச்சுக்கு உள் பக்கமாக இருக்கணுங்க, வெளியில் அந்த கிளாத்துக்கிட்டே இருக்கக்கூடாது. இப்போது திருப்பி நீடில் வெளியெடுத்து அகெயின் அதே இடத்துல இறக்கிடுங்க. நீடில் திருப்பியும் வெளியிடுங்க. பிகாஸ் அப்போ தான் அந்த ஹேங்கிங் ரொம்ப தூரமாக நம்ம வந்து ஹேங் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அது டைட்டாக இருக்கணும்னா இப்படி நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீடில் இறக்கணும். இப்படி இறக்கும் போது ரொம்ப டைட்டாக பார்த்துக்கோங்க, த்ரெட்டு கீழே எதுவும் லூஸாக இருக்கக்கூடாது. திருப்பி பக்கத்துலேருந்து நீடில் வெளியெடுத்து அதே இடத்துல இறக்கணும். ஸோ இப்படி பண்ணினா மட்டும்தான் நல்லா ரொம்ப ஸ்டிஃபாக இருந்திருக்கும். எகெயின் கொஞ்சம் கேப் விட்டு எடுத்து ஹேங் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு புரியுது இல்லைங்களா, ஒவ்வொரு ஹேங்கிங்க்கு நடுவுலையும் ஸ்டிச்சஸ் பக்கத்தில் வச்சிடணும். சரிங்களா, இப்போ நான் இங்கே இடத்துல இறக்குறேன்னா இறக்கிட்டு மறக்காமல் பக்கத்துலேருந்து நீடில் வெளியே எடுத்து அகெயின் அதே இடத்துல குத்திடுங்க. குத்திட்டு திருப்பியும் புதுசாக ஒரு தள்ளி நீடில் வெளியே எடுத்து தான் ஹேங்கிங் பண்ணணும். குத்திட்டுனா இப்போ தள்ளி நீடில் வெளியே எடுக்கிற சேம் ஹேங்கிங் ப்ராசஸை வந்து மேலேயும் கொடுக்குறேன். ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுதான் இதோட ஃபைனல் லுக். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, ஃப்ரேமை ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இந்த செயின் ஸ்டிச் போட்டிருந்தீங்க இல்லைங்களா, அந்த இடத்துல ஸோ கிளாத்துக்கும் அந்த செயின் ஸ்டிச்சுக்கும் இடையில இருக்கிற கேப்பில் நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணி நல்லா படற மாதிரி வச்சுக்கோங்க. தென் அது ட்ரை ஆனதுக்கப்புறம் ஃப்ரேமை ஃப்ரண்ட் சைடில் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிவிட்டு கிளாத்தை இப்படி வந்து ஃப்ரேம்லேருந்து கழட்டிடுங்க. ஸோ க்ளூவெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு ட்ரை ஆனதுக்கப்புறம் கழட்டுங்க. ஓகேங்களா, இப்போ ஃப்ரேமை கழட்டியாச்சு. இந்த இடத்துல நம்ம வந்து இந்த டாசலுக்கு ரெடி பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, ஸோ அங்கே சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த பர்டிகுலர் டாஸில் எப்படி கட் பண்ணுறதுன்னு நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே வந்து ஹேங்கிங் மாதிரி கொடுத்துருந்தீங்க இல்லைங்களா, அதை ஃபுல்லாக எடுத்து ஒரு கையில் இப்படி பிடிச்சிக்கோங்க. இதை எக்காரணத்து கொண்டு கட் பண்ணிடாதீங்க. அதுக்கு அடிப்பக்கத்தில் இருக்கிற கிளாத்தை மட்டும் கட் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த ஹேங்கிங் ரொம்ப பத்திரமா சேஃபாக பார்த்துக்கோங்க. சரிங்களா, சிசரில் எல்லாம் ரொம்ப பொறுமையாக கட் பண்ணுங்கள். அந்த ஹேங்கிங்கை கட்டே பண்ணிடக்கூடாது. ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற கிளாத்தை மட்டும் பொறுமையாக கட் பண்ணிடுங்க. தென் டாப் போர்ஷனில் இருக்கிற பார்ட்டை ஈஸியாக நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். க்ளூ வச்சு அப்ளை பண்ணியிருக்காங்காட்டி ஒட்டியே கட் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த பர்டிகுலர் டாசலுக்கு மட்டும் என்னால் ஒட்டி கட் பண்ண முடியல. ரீசன் என்னென்னா, ஒன்று திலகம், இன்னொன்று ரவுண்டு. ஸோ குட்டி குட்டி ஷார்ப்பான ஏஜஸ் உள்ளே கூடி இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல கட்டர் போச்சு, இருந்தாலும் அங்கே ஹேங்கிங்கில் கட் பண்ணுற மாதிரி தான் டிஸ்டன்ஸ் இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கீழே ஜஸ்ட் ஏதாவது ஒரு பேப்பர் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. கொசுப்பத்தி இல்லைன்னா ஊதுபத்தி எடுத்துக்கோங்க. ஸோ அதில் லைட்டாக ரொம்ப குட்டி எட்ஜஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதை இப்படி ஃபயர் பண்ணுறேன். சிசர்லேயே கட் பண்ண முடியுங்க, ஆனால் சிசர் போகிற அந்த அளவு அந்த ஹேங்கிங்கையும் சேர்த்து கட் பண்ணுற அளவுக்கு இருந்துச்சு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, தேவையில்லாத வீண் வம்பு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொசுப்பத்தி எடுத்து நம்ம பண்ணிட்டோன்னா அந்த ஹேங்கிங் கட் ஆகாது இல்லைங்களா. ஹேங்கிங்கை இந்த சைடு நல்லா டைட்டாக பிடிச்சி வச்சுக்கோங்க. கிளாத்து மட்டும் உள் பக்கமாக ஃபயர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி ஃபயர் பண்ணும்போது அந்த கருப்பாக மாறும். இந்த கொசுப்பத்தியில் பண்ணும்போது அந்த கருப்பாக ஆட்டோமேட்டிக்காக உதிர ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் ஒரு சிலது தான் இருந்துச்சு, அது வந்து கை வச்சு நம்ம கட் பண்ணாலே ஈஸியாக அதுவும் உதிர்ந்த மாதிரி இருந்துச்சு. நான் வந்து லைட்டாக அது கருப்பாக தானே இருக்குது, ஸோ லைட்டாக இப்படி வந்து கட்டரில் கட் பண்ணால் அது ஈஸியாக கீழே உதிர்ந்துருச்சு. அப்போ பிளாக் ஸ்பாட்ஸ் எங்கேயுமே அந்த லட்கனில் இல்லாமல் இருந்துச்சு.
ஸோ இதே மாதிரி இந்த டாப் அண்ட் பாட்டமில் ஹேங்கிங் இருந்துச்சு இல்லைங்களா, ஸோ ஃபுல்லாக கட் பண்ணி முடிச்சிடுங்க. கட் பண்ணதுக்கப்புறம் இதுதான் இதோட ஃபைனல் லுக்குங்க. இப்போது அந்த டியூப் பீடுக்கு பக்கத்தில் இருந்த இடமே நம்மளுக்கு நீட் ஃபினிஷிங்கில் கிடச்சிருச்சு. பிகாஸ் நம்ம வந்து குட்டி குட்டி இடத்த ஃபயர் பண்ணி அதை கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணிட்டோம். அதனால் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, தனித்தனியாக நம்ம வந்து டிசைன் பண்ணோம் இல்லைங்களா, அதை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஸ்பாஞ்ச் இருக்குது இல்லைங்களா, பஞ்சு. ஸோ இந்த பஞ்சு வந்து மெடிக்கல் ஷாப்பில் 20 or 30 rupeesக்கு தாங்க இருக்கும். இந்த பஞ்சு இப்படி குட்டி குட்டியாக பிச்சு பிச்சு போட்டுக்கோங்க. ரொம்ப அதிகமாக ஃபுல் பஞ்சு போட்டு திணிச்சிங்கன்னா அந்த இடம் ரொம்ப கனமாயிருங்க. நம்மளால் வந்து அடுத்தடுத்து ஸ்டிச்சஸ் பண்ணுறது ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ இப்படி நீங்கள் வந்து பிரித்து விட்டுட்டு கொஞ்சம் பஞ்சை மட்டும் எடுத்து உள்ளே விடுங்க. எல்லா பஞ்சையும் திணிச்சிடாதீங்க, கொஞ்சமாக எடுத்து உள்ளே வச்சுட்டு அடுத்து அந்த இன்னொரு லட்கன் இருந்துச்சு இல்லைங்களா, அந்த இடத்துல இப்படி நான் வச்சு ஒன்றோட ஒன்று அட்டாச் பண்ணுறேன். இப்போது ஒரு லட்கனுக்கு மட்டும் ஸ்டிச் பண்ணுங்க. ஸ்டிச் பண்ணும்போது நல்லா பார்த்துக்கோங்க, நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இந்த முடிச்சு வந்து உள்ளே போகணும். ஸோ ஒரே ஒரு லட்கனுக்கு மட்டும் உள்ளே கூடி ஸ்டிச் பண்ணிங்கன்னா அந்த முடிச்சு ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடுமா. அதுக்கப்புறம் 2 லட்கனையும் சேர்த்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் ஸ்டிச் பண்ணணும். அதாவது ஜரி த்ரெட்டில் ஓவர்லேப் பண்ணி ஸ்டிச் பண்ணக்கூடாதுங்க. பேக்லேருந்து ஃப்ரண்ட்டுக்கு வரணும், ஃப்ரண்ட்லேருந்து பேக்குக்கு வரணும். ஓகேங்களா. ஸோ சுகர் பீடு நம்ம டிசைன் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, சுகர் பீடுக்கு உள்ளே கூடி ஸ்டிச்சஸ் பண்ணிட்டீங்கன்னா பீடு வந்து அந்த த்ரெட்டை மறைச்சிரும், ஃபினிஷிங் நீட்டாக கிடைக்கும். ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்குங்க. ஹேங்கிங் இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்துல கொஞ்சம் பார்த்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த ஒரு சைடு மட்டும் பேலன்ஸாக இருக்கும் இல்லைங்களா, ஸோ இந்த ஒரு சைடை நல்லா ஓப்பன் பண்ணி விட்டுட்டு நம்ம கொஞ்சமாக தான் பஞ்சு வந்து உள்ளே திணிச்சிருந்தோம் கரெக்டுங்களா. இப்போது இருக்கிற எல்லா பஞ்சையும், அதாவது உங்களுக்கு எந்த அளவுக்கு தடிமனாக வேணும், ஸோ இது வந்து எனக்கு நல்ல குண்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு உள்ள பஞ்சை வந்து இன்சர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது நல்லா பஃபியாக உங்களுக்கு கிடைச்சிரும். இப்போது தேவையான அளவுக்கு உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு எகெயின் ஃப்ரண்ட் டு பேக், பேக் டு ஃப்ரண்ட் அந்த டைரக்ஷனில் ஸ்டிச்சஸ் வந்து சுகர் பீடுக்கு நடுவில் கொடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ இது ஃபுல்லாக நீங்கள் ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வரும்போது அந்த டாப் போர்ஷனுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. ஸோ டாப் போர்ஷனில் அந்த ரோப் இருந்துச்சு இல்லைங்களா, ப்ளவுஸில் நம்ம அட்டாச் பண்ணுவோம்ல, அந்த ரோப்பை இப்படி வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த ரோப் கரெக்டாக சென்டராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், அந்த ரோப் சென்டரில் இல்லை, நான் சென்டருக்கு இப்படி கொண்டு வந்துட்டு ப்ராப்பராக இப்படி வந்து ஸ்டிச்சஸ் பண்ணிடுங்க. ஸோ ஸ்டிச் பண்ணும்போது நாட் போடுறீங்க இல்லைங்களா, நாட்டும் வந்து நம்மளுக்கு வெளியே தெரியக்கூடாது. ஸோ அதுக்கு எப்படி பண்ணணும்னா, ஒரே இடத்துல ஃப்ரண்ட் டு பேக், பேக் டு ஃப்ரண்ட் ஸ்டிச்சஸ் வந்து ஒரே இடத்துல போட்டுகிட்டே வாங்க. போட்டுட்டு வரும்போது இந்த லூப் இருக்குது இல்லைங்களா, அந்த லூப்பு இன்னொரு கையில் பிடிச்சிட்டு இந்த நீடில் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கிற லூப்புக்குள்ளே விட்டு இப்படி டைட் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக அது நாட்டாக மாறும். ஸோ இங்கே சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணிடுங்க. ஸோ இதே ப்ரொசீஜரை பாட்டம்லேயும் நீங்கள் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். கம்ப்ளீட் பண்ணோன்னா சூப்பராக ஒரு லட்கன் கிடைக்கும். ஸோ இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணோன்னே இதுதான் இதோட ஃபைனல் லுக். ரொம்பவே ஒரு ஃபேன்சியான லட்கன் கிடைக்குங்க. இது வந்து நார்மலாக ப்ளவுஸோட பேக்கு கொடுக்கலாம், பட் இது ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஏதாவது லெஹங்காலாம் போடுறீங்க, இல்லை குட்டி குழந்தைங்களுக்கு பட்டு பாவாடையெல்லாம் கொடுக்குறீங்கன்னா இடுப்பில் இது வந்து ஹேங் ஆச்சுன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது முதுகுக்கு பேக் சைட்லேயும் கொடுக்கலாம், இல்லைனா இடுப்பு கிட்ட ஹேங் ஆகிற மாதிரியும் கொடுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until then, this is Rashmi. Bye bye. See you on the next video.